கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் தேவ சமூகத்தில் அடியேன் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்து இன்றைக்கு இந்த 6வது முத்திரையை நாங்கள் ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிற சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அடியனை மறைத்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவ மக்களே, உலக ஜனங்களே, எல்லாம் அரசியல்வாதிக்காரர்களே, ஒவ்வொரு தேசத்தின் இராணுவ ஜனங்களே, எல்லாம் போலீஸ்காரர்களே, ஏழை மக்கள்கள், திக்கற்ற பிள்ளைகள், எல்லாரும் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை, கடைசி காலத்திலே என்ன சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் மூலமாய் கேட்டு இந்த வார்த்தைகளுக்கு நடுங்கி எல்லா ஜனங்களும் கீழ்ப்படைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வரப்போகிற ஆபத்துக்கு விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தேவனாகிய இயேசுவின் கரத்திலிருந்து 7 முத்திரையை வாங்கின ஆட்டுக்குட்டியானவராகிய மனிதனாகிய இயேசு அந்த 7 முத்திரைகளை உடைக்கக்கூடிய அதிகாரம், அந்த உடைக்கக்கூடிய அதிகாரம் என்னவென்றால், 7 வருடம் அண்டி கிறிஸ்து காலத்திலே உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த காலங்கள். ஏற்கனவே 5 முத்திரையை உடைக்கப்பட்ட சம்பவத்தை நாம் பார்த்தோம். 4 முத்திரை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும் போது வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின குதிரை, அந்த 4 குதிரைகள் மேல் ஏறி வந்தவன் இந்த 4 முத்திரைகளில் உடைக்கப்பட்ட 125% மக்கள் அழிந்து விட்டார்கள். ஆமென் சொல்லமா? 5வது முத்திரை உடைக்கப்பட்ட அந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது அந்த ஆவிகள் தேவனுடைய ஆலயத்திலே பலிபீடத்தில் கிடந்ததை பார்த்தோம். இந்த 6வது முத்திரை ஆண்டவர் இயேசு உடைக்கும் போது என்ன சம்பவங்கள் நடக்கிறது என்றால், அந்த 7 வருஷ காலத்திலே, அதுவும் அண்டி கிறிஸ்துவின் காலத்திலே இயற்கை சம்பவங்கள் என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த வேதத்திலே யோவான் தீர்க்க தரிசனமாகவும் சரித்திரமாகவும் உலகத்திலே நம்பத்தக்கதாகவும் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாகவும், விஞ்ஞானிகளுக்குட இப்படிப்பட்ட காரியங்கள் தெரியாமல் இப்படி வார்த்தைகளை அவர் எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஒரு பயங்கரமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே
அதாவது 12, 13, 14, 15, 16, 17 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது 6 வசனங்கள் பார்க்க போகிறோம். இந்த 6வது முத்திரை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும் போது இயற்கை சம்பவங்கள் அண்டி கிறிஸ்து காலத்திலே நடக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம் 12வது வசனத்தை. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளையை போல கருத்து, சந்திரன் ரத்தமாய் போலாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 13வது வசனத்தையும் வாசிக்கலாம். அத்தி மரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதில் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களுக்கும் பூமியிலே விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு, அதாவது மனிதனாகிய இயேசு இந்த 6வது முத்திரையை உடைக்கும் போது என்ன அதிலிருந்து சம்பவங்கள் வருகிறது என்றால், என் அன்பு பிள்ளைகளை, இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. ராமன் சொல்லமா? உலகம் உண்டான முதல் இந்த நாள் வரையிலும் எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. எத்தனையோ தேசத்திலே இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது பூமி அதிர்ச்சி. ஆனால் அண்டி கிறிஸ்துவின் காலத்திலே 6வது முத்திரை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும் போது, அதாவது இங்கு சொல்லப்படுகிற பூமி மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமி எப்படி அதிர்கிறது என்றால், இந்த உலகத்திலே நடந்த பூமி அதிர்ச்சியை காட்டிலும் ஒரு நாளும் நடக்கப்படாத பயங்கரமான பூமி அதிர்ச்சி. எல்லா ஜனங்களும், எல்லா ஆராய்ச்சிக்காரர்களும், விஞ்ஞானிகளும் அதிரத்தக்கதாக, பயப்படத்தக்கதாக பயங்கரமான பூமி அதிர்ச்சி இந்த பூமியிலே உண்டாக போகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அது எப்போது? அண்டி கிறிஸ்துவின் காலத்திலே 6வது முத்திரை உடைக்கும் போது என்றைக்குமே நடக்காத அளவுக்கு பயங்கரமா இந்த பூமி அதிர்ச்சி நடக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சூரிய கிரகம் வரும்போதெல்லாம் சூரியன் என்ன ஆகும்? கருப்பாக மாறும். ஆனால் வரப்போகிற அந்த நாட்களிலே நடக்க போகிற அந்த சம்பவங்கள், இயேசு சபையை எடுத்துக்கொண்ட போது, அவர் 6வது முத்திரையை உடைக்கும் போது, என்றைக்குமே உலகம் காணாத அளவுக்கு சூரியன், அதாவது கருப்பு கம்பளியை போல அப்படியே மாறப்போகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அது மாத்திரமல்ல, இந்த பூமி அதிரும் போது உலகத்திலே காணப்படாத அளவுக்கு இந்த பூமி அதிர்ச்சி வந்து இந்த சூரியனே அந்த கருப்பாய் இல்லாத போல் மாற்றப்பட போகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று.
ஆமென் சொல்லமாம். அல்லேலூயா. சந்திரன் என்ன? நிலா. அது ரத்தம் போல ஆயிற்று. இன்றைக்கும் எத்தனையோ தேசத்திலே சொல்லப்படுகிறது, சந்திரன் ரத்தமாய் மாறிவிட்டது, சிவப்பாக மாறிவிட்டது என்று. என் அன்பு பிள்ளைகளை, உலகம் காணாத அளவுக்கு இந்த சந்திரன் அதாவது சிவப்பாக மாறப் போகிறது. உலகமே பார்க்க போகிறது. பார்த்து உள்ளத்திலே பயங்கள் உண்டாக போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பூமி அதிர்ச்சியும், சூரியன் கருப்பாக மாறுகிறதும், சந்திரன் ரத்தமாக அந்த ரெட்டாக இன்றைக்கு நடந்த சம்பவங்கள், அதாவது சில தேசத்தில் தான் ரத்தமாக சிவப்பாக நிலவை பார்த்திருப்பார்கள் சந்திரனை. ஆனால் வரப்போகிற அந்த நாட்களிலே உலகமே பார்க்கும் சந்திரன் சிவப்பாய் ரத்தமாய் மாறப்போகிறதை ஒரு ஆமீன் சொல்லமாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அந்த நாளிலே ஜனங்கள் கொந்தளித்து பயப்படக்கூடிய காரியங்கள் அந்த நாளிலே ஏற்பட போகிறது. என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, இனி வாழ முடியுமா, வாழ முடியாதா, எப்படி என்று தெரியவில்லையே, அங்கலாப்பா இருந்து கொண்டு சூரியனும் சந்திரனும் பூமி அதிர்ச்சிகளும் இப்படி நடந்தால் என்ன ஆகுமோ, அன்றைக்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்க முடியாமல் போய்விட்டது, கீழ்ப்படியாமல் போய்விட்டது என்று ஜனங்கள் கொந்தளித்து பயந்து நடுங்கி எங்க ஓடுகிறது என்று தெரியாமல் அலைமோதி கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள் சீக்கிரமாய் வந்துவிட்டது. ஆமென் சொல்லுங்க. நடக்க போகிறது. ஆமென். இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மூன்றாம் உலகப் போர் வந்துவிட்டது, மூன்றாம் தேவாலயங்கள் கட்டப்போகக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது, இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வரப்போகிறார், சபையாரை மணவாட்டியை எடுத்துக் கொள்ளப் போகிறார். எடுத்துக்கொண்ட பிறகு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர்களும் வேதமும் சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். 13வது வசனத்தை பார்க்கலாம். அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதில் காய்கள் உதிர்கிறது போலே வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, அந்த காலத்திலே அத்தி மரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போலே வானத்தின் நட்சத்திரங்கள் விழமா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், சில நட்சத்திரங்கள் ஓடும், வால் நட்சத்திரம் என்று சொல்வார்கள், எரிந்து கொண்டே ஓடும். ஆனால் அது வால் நட்சத்திரம் அல்ல, நட்சத்திரமும் அல்ல, எரிகற்கள். ஒரு ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஒருவேளை விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்து சொல்லியிருக்கலாம், எரிகற்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த எரிகற்கள் அதாவது எரிந்து கொண்டே பல கற்கள் எரிந்து கொண்டு அது கீழே விழும்போது, என் அன்பு பிள்ளைகளே, உஷ்ணங்கள் அதிகமாக பெருகிவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அந்த கற்கள் விழும்போது என்ன நடக்கிறது என்றால், சூடு, உஷ்ணம் அதிகமாய் பூமியில பெருகிவிடும். ஆமென் சொல்லமா. அதுதான் 14வது வசனத்துல சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா?
வாசிங்க. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. இந்த வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல, அதாவது போலாகி விலகி போயிற்று என்று சொல்லப்படுகிறது என்றால், பூமிக்கு மேலே இருக்கிற ஓசோன் படலம் என்று வானத்துக்கு கீழையும் பூமிக்கு மேலையும் அந்த ஓசோன் படலம் என்று சொல்லப்படுகிற உலகத்துக்கே காணப்படுகிற, அதாவது அதுதான் சூரியன் அதிகமான வெப்பமாகும் போது அந்த ஓசோன் படலம்தான் அதை காத்து பூமிக்கு, அதாவது அந்த உஷ்ணத்தை கம்மியாக்கப்படும். அப்போது இந்த வானத்தின் நட்சத்திரங்கள் ஆகிய அந்த கற்கள் விழும்போதெல்லாம் அந்த ஓசோன் படலம் ஓல்ஸ் விழுந்து அந்த கற்கள் விழுந்த நாட்களிலே அன்றைக்கு அந்த டைனோசர், அந்த மிருகம் எல்லாம் செத்து போய்விட்டது அந்த காலத்திலே. அது மாத்திரமில்லை, சோதம் குமோர பட்டணமும் அப்படிப்பட்ட எரி கற்கள் விழுந்தபடினால்தான் அந்த தேசமும் அழைக்கப்பட்டது. 1912 வருஷத்திலே ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதியிலே, அதாவது அந்த கற்கள் விழுந்துதான் சிலை, அதாவது கூலிங்கான அந்த மலைகள், அதன் பனிக்கட்டிகள் கரைந்து ஒரு இடத்துல வந்து அதை ஒன்று சேர்ந்து டைட்டானிக் கப்பல் அவளை மோதி மறித்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகிறது. இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் பூமியிலே நடக்கும் என்று சொல்லப்பட்டது. வேதத்தின் ஆராய்ச்சி மூலமாய் சொல்லப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லமா? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஓசோன் படலம், அதாவது அப்படியே சுருண்டப்பட்டு புஸ்தகத்தை போல, அதாவது அகன்று போக போகிறது. ஆமென். எரிக்கற்கெல்லாம் பூமியில விழப்போகிறது. உஷ்ணங்கள் நேராக வந்து தாக்கப் போகிறது. மலைகள் குன்றுகள் அகன்று போட போகிறது. எந்தெந்த இடத்திலே இருக்கிறதோ அவைகளெல்லாம் தள்ளப்பட போகிறது. இப்படிப்பட்ட எரிக்கற்கள் தேசத்திலே விழும்போது உலகம் முழுவதும் அன்றைக்கு இயேசுவின் முத்திரையை குத்தப்படாத எவனும் அன்றைக்கு இதிலே மாட்டப்படுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆமென். இந்த கற்கள் எத்தனையோ இடத்துல விழுந்திருக்கிறது. 1921 வருஷத்திலே பல தேசங்களிலே இந்த எரிக்கற்கள் விழுந்தது ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு, மனிதனாகிய இயேசு அந்த 6வது முத்திரை உடைக்கும் போது இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் இந்த பூமியிலே நடக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஓசோன் படலம் அப்படியே புஸ்தகத்தை போல சுருண்டு தள்ளப்படும் போது இருக்கிற எரிக்கற்கள் இந்த பூமியில விழுந்து எங்களா பனி தேசங்கள் இருக்கிறதோ அந்த உஷ்ணம் தாங்க முடியாது, அதை கரைந்து போக போகிறது. சொல்லப்படுகிறது தீவுகள், மாலத்தீவுகள், அதாவது வங்காள தேசம் என்ன ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இன்றைக்கு அந்த என்ன மலை, இந்த ரஜினி போயிட்டு வருவான இமயமலை, அதெல்லாம் பனிமலையாக இருக்கிறபடினால் அதெல்லாம் கரைந்து போக போகிறது. வங்காள் தேசம், இலங்கை, அப்படிப்பட்ட தேசங்கள் என்னென்ன பகுதியாக இந்த பகுதியில் இருக்கிறதோ அதெல்லாம் அந்த பனிகள் கரைந்து
கடல் மட்டம் அதிகமாக எழும்பி பயங்கரமான சம்பவங்கள் இந்த பூமியில நடக்க போகிறது. ஆண்டவர் 6வது முத்திரையை உடைக்கும் போது. ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, கொஞ்ச நாணமா இருங்க. கைவிடப்பட்டுட்டோம், கைவிடப்பட்டுட்டோம். பயங்கரமான உஷ்ணம், கரண்ட் இருக்காது, ஏசி வேலை செய்யாது, எங்க போனாலும் உஷ்ணம் தாங்க முடியாது. கிறிஸ்தவனை அண்டி கிறிஸ்து பார்த்துக் கொள்வான். உலக ஜனங்களை இயேசு அந்த நாளிலே இப்படியாய் நியாயம் தீர்க்க போகிறார். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, நாணமா இருங்க. நீ சாப்பிடுகிறியோ சாப்பிட மாட்டியோ, நீ சம்பாதிக்க மாட்டியோ, ஆனால் கிறிஸ்துக்குள் நீ உண்மையா இருந்து உன் ஆத்துமாவை காப்பாற்றிக்கொள். ஊழியக்காரனே, வரப்போகிற இந்த பயங்கரமான சம்பவங்களுக்கு நீ சரியில்லை என்றால் இப்போதே மாறிவிடுங்கள். இந்த வார்த்தை எனக்கும் தான். நிதானித்து யோசித்து தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவ ஆவியானவர் பேச வைக்கிறார் என்றால் ஊழியக்காரன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களை கிண்டல் செய்து ஒரு கூட்டம் இருக்கிற ஜனங்களே, சகோதரரே, நாணமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இப்படிப்பட்ட கிறிஸ்துவ ஊழியர்களை கேலி செய்கிறதை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுங்கள். அப்போது உங்களுக்கு ரட்சிப்பும் கிடைக்கும். பூமியில இப்படிப்பட்ட இயற்கை சம்பவங்கள் நடக்கும் போது நீ பாதுகாக்கப்படுவார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பயங்கரமாய் நடக்க போகிறது. ரொம்ப நாணமா இருக்க வேண்டும். வாசிக்கலாம். 14வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனத்தை வாசிப்போம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்தது சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள் பாருங்க. பொறுமையா வாசிக்கிறேன், கேளுங்க. பூமியின் ராஜாக்களே, தேசத்தை ஆளுகிறவர்களே, பெரியவர்களே, ஐஸ்வர்யவான்களே, சேனை தலைவர்களே, பலவான்களே, அடிமை ஜனங்கள், ஏழை ஜனங்களே, சுயதீனர், எல்லா ஜனங்களும் பர்வதங்களின் குகையிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்தது சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்குரிய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு கெஞ்ச போகிற இந்த காரியங்களுக்கு முன்பாக நாங்கள் அறிவிக்கிற இயேசுவை இன்றைக்கு உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால்
நீ யாராக இருந்தாலும் சரி, பூமியை தேசத்தை ஆட்சி செய்கிறவர்களாய் காணப்பட்டாலும் சரி, பெரியவனாய் இருந்தாலும் சரி, பெரிய கோட்டீஸ்வரனாய் இருந்தாலும் சரி, பலவான்களாய் இருந்தாலும் சரி, ஏழைகள் அடிமைகள் யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கிற இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் அன்றைக்கு இப்படிப்பட்ட இயற்கை சம்பவத்துக்கு நீ தப்பித்துக் கொள்வாய். ராமின் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அவங்க நோக்கி கேட்கிறாங்க, பர்வதங்களிலும் கண்மலைகளிலும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கிறோடைய கோபத்திற்கும் அன்றைக்கு மலைகளை ஏறிக்கொள்வார்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள. எதற்கு? உஷ்ணம் தாங்க முடியவில்லை, ஏசி இல்லை, கரண்ட் இல்லை, இருள், உலகம் முழுவதும் இருள், ஈட்டு தாங்க முடியவில்லை. மலைக்கு ஏறினால் குளிர்ச்சி கிடைக்கும், குகைக்குள்ளே போனால் குளிர்ச்சி கிடைக்கும் என்று போவார்கள். ஆனால் அங்கேயும் அவர்களுக்கு கூலிங் கிடைக்காது, உஷ்ணம்தான் கிடைக்கும். தப்பிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் பெருமையான வார்த்தைகளை இன்றைக்கு விட்டுவிடு. காலம் ஏசி, வீடும் ஏசி, சபையும் ஏசி என்று சொல்லுகிற அந்த பெருமையான காரியத்தை விட்டுவிட்டால் வரப்போகிற ஆபத்துக்கு நீ விலக்கி காப்பாற்றிப்பட கொள்வாய். சகோதரே, சகோதரியே, கிறிஸ்தவனே உயர்ந்த ஐஸ்வர்யவான்களே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படைந்து ஜாக்கிரதையாய் இருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்பாகவே நீ காப்பாற்றப்படுவாய். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? கடைசி 3 வரி, அதாவது சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கிறவருடைய யார்? தேவன். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கு யார்? மனிதனாகி இயேசு. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க என்று அந்த நாளிலே இந்த ஜனங்கள் கூக்கரிடுவார்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையில கேட்பாரா? யார் நீங்கள் என்று கேட்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் என்று கேட்பார்கள். கீழே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கடைசி, அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். யார் சொல்றது? யார் சொல்றது? ஒளிந்து கொண்டிருக்கிற ராஜாக்கள். ஆமென் சொல்லுங்க. பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள், சுயதினர், இப்படியாய் தாங்கள் குகையில் இருந்து கதறப் போகிறார்கள். ஐயோ, அன்றைக்கு சொன்னார்களே இயேசு என்று, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, நாங்கள் கேட்கப்படாமல் போயிட்டுமே. அன்றைக்கு நாங்கள் சொன்னமே, இவர்கள் பைத்தியக்காரர்கள் சொல்றாங்களே என்று சொன்னமே. இன்றைக்கு உண்மை சம்பவம் இன்றைக்கு நடக்கிறது. உங்க கோப அக்கனிக்கு எங்களை தப்பித்துக் கொள்ளுங்க. அன்றைக்கு மரணத்தை தேடி ஓடுகிற அந்த ஜனங்களுக்கு மரணம் வராது. அதே மலையில இருந்து கீழே குதிச்சு செத்து போகலாம் என்று நினைக்கிற அந்த கூட்டத்துக்கு மரணம் நேரிடாது. என் அன்பு பிள்ளைகளே, உலக ஜனங்களே, என் அன்பு தங்கச்சி தம்பிமார்களே, என் அண்ணன்மார்களே, என் கூட பிறந்தவர்களே, கூட பிறந்த சகோதரிகளே, என் உறவினர்களே, என் நண்பர்களே, தேசத்தின் மக்களே,
உலகத்தை ஆட்சி செய்கிற அரசியல்வாதிக்காரர்களே, எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு வருகிறது என்றால் இந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிங்கள். இது சத்தியம், சத்தியம். இயேசு கிறிஸ்து வந்து சபையாரை எடுத்துக்கொண்டு போன பிறகு இப்படிப்பட்ட இயற்கை சம்பவங்கள் நடக்கப் போகிறது. அவருக்கு நிற்கத்தக்கவன் யார்? நிலைநிற்க கூடும் என்றார்கள். நாணமாயிருந்து, ஜாக்கிரதையாயிருந்து, உலக ஜனங்களே, உலகத்திலே எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்டு, குற்றப்பட்டு, சிலுவையை அறைந்து, ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டார். எதற்காக? இப்படிப்பட்ட சம்பவங்களிலே நீ மாட்டக்கூடாது, தேவ ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உன்னை ரட்சிக்கவும், பூமியில வாழ வைக்கவும், இந்த பூமியில இப்படிப்பட்ட சம்பவங்களிலே மாட்டக்கூடாது என்றுதான் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரத்துக்கு சென்று மீண்டுமாய் வரப்போகிறார். வந்து சபையை எடுத்துக்கொண்ட பிறகு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். இன்றைக்கே நீ அறிவை பயன்படுத்தி கொண்டு, புத்தியை பயன்படுத்தி கொண்டு, நாணமாய் இருந்து இயேசுவை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பின்மாற்றம் அடைந்திருக்கிற கிறிஸ்தவனே, வாலிபனே, குடும்பமே, வாலிப பெண்களே, பின்மாற்றம் அடைந்திருந்தால் இயேசுவின் பாதத்தில் வீழ்ந்து தன்னை சுத்திகரித்து மீண்டுமாய் அவரை ஏற்றுக்கொண்டால் நலமாய் இருக்கும். இல்லை என்றால் நீ பிறவாமல் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு இயேசுவை பிடித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஆபத்திலே நீ காப்பாற்றப்பட்டு கொண்டால் உனக்கு நலம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது சீக்கிரத்தில் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது 7வது முத்திரையை பார்க்க போகிறோம். 7வது முத்திரை பார்க்கிறதுக்கு முன்பாக 7வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சம்பவங்கள் நடந்த காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.